ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி. பெரிய பேக்கில் வந்து ஸ்நாக்ஸ் கொண்டுட்டு போகிறோம். உள்ளே விடுறாங்களா என்னன்னு தெரில, பார்ப்போம். பெரிய சம்பவம் பண்ணிருச்சு மழை. guys, welcome back to Divya Krish Vlogs. இன்னைக்கு வந்து என்ன vlogனு thumbnailலே பார்த்திருப்பீங்க. எஸ், இன்னைக்கு வந்து நாங்கள் குட் பேட் அக்லி மூவிக்கு தான் போக போகிறோம். ஸோ அதுக்காக என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ஃபேவரட்டான மஸ்க் மெலன் பபிள் டிலைட் இதுதான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். இது வந்து எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரேட்டாகவே ஆயிடுச்சு இப்போ ரீசெண்ட் டேஸில். ஸோ அடிக்கடி இதான் வந்து செஞ்சு சாப்பிட்டுட்ருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய பையனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கேக், அவனுக்கு வந்து க்ரீம் கேக் தான் ரொம்ப பிடிக்கும். சரி, க்ரீம் கேக்னால் அதில் வந்து ஓவர் சுகராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஸ்பாஞ்ச் கேக் தான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். இது வந்து எப்பயும் செய்கிறத விட இந்த டைம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. செம்ம சாஃப்டாக இருந்தது. நிறைய டைம் வந்து நான் ஸ்பாஞ்ச் கேக் செஞ்சுருக்கேன், பட் இந்தளவுக்கு வந்து சூப்பர் சாஃப்டாக வந்தது கிடையாது. ஏதாவது ஒன்று வந்து சொதப்பி வச்சுருவேன், ஒன்று கருகிரும், அப்படி இல்லைன்னா வந்திருக்காது. பட் இந்த டைம் வந்து பர்ஃபெக்டாக ஒரு கேக் வந்து வந்துருந்துச்சு. ஏன்னா லைட்டாக வந்து மேலே கொஞ்சம் ஒப்பி இருந்தது, பட் ஆறுனதுக்கப்புறம் வந்து சரியாயிருச்சு. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து கடையில் ஒரு ஸ்பாஞ்ச் கேக் வாங்கி சாப்பிட்டா எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அந்தளவுக்கு இருந்தது. ஸோ சீக்கிரத்தில் வந்து கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் கட்லட் தான் வந்து செஞ்சேன். நான் வந்து வெஜிடபிளில் கட்லட் செஞ்சுருக்கேன், பட் சிக்கனில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. அதுக்குன்னு ரொம்ப மோசமாகவும் இல்லை, சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. சூடாக சாப்பிட நல்லா இருந்துச்சு, பட் ஆறுனதுக்கப்புறம் வந்து டேஸ்ட் அந்தளவுக்கு ரொம்ப ஓஹோன்ற அளவுக்கு இல்லை, பட் சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. சரி, நெக்ஸ்ட்டு பேக் பண்ணிடும் அப்படி சொல்லிட்டு செஞ்சு வச்சதெல்லாம் வந்து எடுத்து பீஸ் போட்டு பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். படம் என்னமோ பார்த்தா ஒரு 3 மணி நேரம் தான், 3 மணி நேரம் கூட கிடையாது, 2.5 hours தான். பட் நான் வந்து எடுத்துகிட்டு போகிற ஸ்நாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 day ஃபுல்லாக சாப்பிட்லாம் போல் அவ்வளோ இருந்தது. மெயினாக நான் வந்து எதுக்கு இவ்வளோ ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா, நைட் டைம் வந்து மூவி போயிருந்தோம். அதனால் சரி தூக்கம் வந்தாலும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். பட் படம் வந்து தூக்கம் வர்றதுக்கான ஒரு சான்ஸே கிடையாது. அவ்வளோ ஒரு வைபான மூவி, செம்மையாக இருந்தது. ஸோ இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். பெரிய பேக்கில் வந்து ஸ்நாக்ஸ் கொண்டுட்டு போகிறோம். உள்ளே விடுறாங்களா என்னன்னு தெரில, பார்ப்போம். ஸோ எல்லாமே வந்து நாங்கள் இதுக்குள்ளே வச்சாச்சு. ஸோ மேலே வந்து கவர் பண்ணுறதுக்கு என் பையனோட ட்ரெஸ்ஸு, பேம்பர்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெரிய சம்பவம் பண்ணிருச்சு மழை. மூவி போகலான்னு கிளம்பிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தா மழை செம்மையாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நாங்களும் மழை ஸ்டாப் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு தான். ஆனால் மழை வந்து நிற்கிற மாதிரியே தெரில. சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பையனை மட்டும் நனையாத மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டோம். படம் வந்து வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக நான் வந்து இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் வைப் மட்டும்தான் இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நாங்கள் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த படத்தை வந்து பார்க்கலையோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.